அடிப்படை வாஸ்து விதிகள் அப்படின்னாலேங்கம்மா, ஒரு சைட்டு, ஒரு மனை வந்து எந்த திசையை பார்த்த மனையாக இருந்தாலும் அது ஏதாவது ஒரு கார்னர் இழுத்து இருந்தால் கூட அதை ஃபஸ்ட்டு சதுரம் செவ்வகமாக பண்ணணும். எந்த கார்னரும் ஒரு கார்னர் இழுத்துச்சுன்னா ஒரு கார்னர் கட் ஆகுதுங்கிற கான்செப்ட்டு. அதனால் இது போல் கரெக்டாக இருக்கணும். அது போலவே வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் காலி இடம் கரெக்டாக விடணும். எதுக்கு எப்படி விடணும், அங்கே என்ன டிகிரி திரும்பியிருக்கோ அதை பொறுத்து காலி இடம் விடணும். அது போலவே காம்பவுண்டு நிச்சயமாக எல்லா வீடுகளுக்கும் வேணும். அதாவது வீட்டோட சுவர் தாய் சுவர் அப்படிங்கிறதுனால காம்பவுண்டு அப்படிங்கிறது தந்தை சுவர். காம்பவுண்டு இல்லை அப்படின்னா தந்தை இல்லாமல் பண்ணிடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அது போலவே ஒரு 2 பில்லரை மட்டும் இழுத்து ஏதாவது ஒரு கார்னரில் போர்ட்டிக்கோ, வடகிழக்கில் போர்ட்டிக்கோ அல்லது வடமேற்கு போர்ட்டிக்கோ அல்லது தென்கிழக்கு போர்ட்டிக்கோன்னு சொல்லி இழுத்து போட்டிங்கன்னா அதுவும் வாஸ்து பாதிப்பை உருவாக்கிறோம். ப்ளஸ் அதுக்கப்புறம் உச்சவாசல், அதாவது கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டியும், வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்க ஒட்டியும், மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வடக்க ஒட்டியும், தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் கிழக்கு ஒட்டியும் உச்சத்தில் ஒரு அரை அடியிலே உச்சத்தில் வைக்கிற வாசல்கள் வந்து பெரும் அளவுக்கு பொருளாதாரத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இது ஒரு பாயிண்ட்டு.